திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டியில் கோவில் திருவிழாவின் போது அம்மன் குறித்து முகநூலில் அவதூறாக பதிவிட்டதாக பேரூராட்சி ஊழியரை பணி நீக்கம் செய்ய வலியுறுத்தி பொதுமக்கள் பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். இதுகுறித்த கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் ஜோதிகுமார். வணக்கம் ஜோதிகுமார், பொதுமக்களுடைய கோரிக்கை குறித்த முழு விவரம். வணக்கம் கனிமொழி. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சின்னாளப்பட்டி சிறப்பு நிலை பேரூராட்சியில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக வீடு மற்றும் தண்ணீர் வழி வசூலிக்கும் ஊழியராக கருப்பையா என்பவர் பணியாற்றி வருகிறார். இவர் சின்னாளப்பட்டி பகுதியிலேயே அவருடைய குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் சின்னாளப்பட்டியில் கடந்த 9ஆம் தேதி அன்று ஸ்ரீ ராமலிங்க சௌடீஸ்வரி அம்மன் கோவில் திருவிழா நடைபெற்றது. அந்த விழாவில் இளைஞர்கள் மார்பில் கத்தி போட்டு அம்மனை வரவேற்கும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த விழாவை பற்றி பேரூராட்சி ஊழியரான கருப்பையா தனது முகநூல் பக்கத்தில் ராமலிங்க சௌடீஸ்வரி அம்மனை ரவுடி அம்மன் என்றும் கத்தி போட்டு வழிபாட்டு நிகழ்வுகளை பற்றியும் அவதூறாக பதிவிட்டதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து தேவாங்கர் மகாஜன சபை தலைவர் ராஜேந்திரன் சின்னாளப்பட்டி காவல் நிலையத்தில் எங்களது குலதெய்வத்தை பற்றி திருவிழா மற்றும் வழிபாடு நிகழ்ச்சிகளில் அவதூறாக பதிவிட்ட பேரூராட்சி பணியாளர் கருப்பையா மீது நடவடிக்கை எடுக்குமாறு புகார் கொடுத்தார். புகாரின் பேரில் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை செய்து பேரூராட்சி வரி வசூல் பணியாளர் கருப்பையாவை கைது செய்தனர். அதனைத் தொடர்ந்து சொந்த ஜாமீனில் அவர் வெளிவந்துள்ளார். பேரூராட்சி ஊழியராக இருந்து கொண்டு அம்மனையும் வழிபாட்டையும் தவறாக முகநூலில் பதிவிட்டதற்காக அவரை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு சின்னாளப்பட்டி பகுதியில் உள்ள 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அலுவலகத்தில் தற்போது பேரூராட்சி மன்ற தலைவர் பிரதீபா கனகராஜ் அவர்களிடம் மனு கொடுத்துள்ளனர். மேலும் அவதூறு பரப்பியவரை ஜாமீனில் வெளியே வராத அளவிற்கு வழக்கு பதிய வேண்டும். முகநூலில் அவதூறு பரப்பிய கருப்பையா மீது நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மேலும் பல்வேறு போராட்டங்களை நடத்த இருப்பதாக தெரிவிக்கின்றனர். கனிமொழி. தகவல்களுக்கு நன்றி ஜோதிகுமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.